வாழ்நாள்ல பெரியவர்களை அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இடம்பெற்றுள்ள செய்திகளை இன்று பார்க்கலாம். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் தேர்வு முடிவுகளில் குளறுபடியா முறைகேடா? தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டு உரிய முறையான விசாரணைக்கு அரசு ஆணையிட வேண்டும் என்றும், நடந்துள்ள பிரச்சனைக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். அடுத்து இத்தேர்வு மதிப்பீடு ரத்து செய்யப்பட வேண்டும். தேவையானால் தேர்வே ரத்து செய்யப்பட வேண்டும். முறையான சிறப்பு விசாரணைக்கு ஆணையிடப்பட வேண்டும். கல்வி வளர்ச்சியின் வெற்றி முறையானவர்களுக்கான வேலைவாய்ப்பிலும் இருக்கிறது. அதனை பறித்து அவர்களின் நம்பிக்கையை தகர்க்கக்கூடாது. இந்த பணியில் ஈடுபட்டோர், தேர்வுத்தாள் திருத்தத்தில் ஒரு சார்பான நடவடிக்கைகள் எடுத்தோர், தவறு இழைத்தோர் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றமிழைத்தோர் யாராயினும் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசின் உடனடியான நடவடிக்கையை தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். 9 வயதில் மேடை ஏறி 93 வயதிலும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை மேடைதோறும் முழங்கி வரும் திராவிட கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களுக்கு 47ஆம் ஆண்டாக நடைபெறும் குற்றாலம் பெரியாரியல் பயிற்சி பட்டறையில் பங்கேற்ற மாணவர்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது. அன்னை மணியம்மையார் அவர்கள் திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தபோது 1977ஆம் ஆண்டு குற்றாலத்தில் முதலாக தொடங்கப்பட்டது பெரியாரியல் பயிற்சி பட்டறை. அதற்கு முன்னெல்லாம் தத்துவ தலைவராம் தந்தை பெரியாரை நடத்தும் பயிற்சி பட்டறைகள் தாம் தலைவர்களை உருவாக்கின. பெரியாரின் ஈரோட்டு குடியரசு அலுவலகமே ஒரு நிரந்தர பயிற்சி பட்டறையாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அன்னை மணியம்மையாரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் அந்த குருகுலத்தில் பயின்ற மாணவர்கள்தான். அப்படியொரு பயிற்சி பட்டறையில்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் சிறுவனாக இருந்தபொழுது பயிற்சி பெற்றார். பெரியார் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் தத்துவமாக தொடர்கிறார், நம் இயக்கமாக தொடர்கிறார் என்பதன் சான்றாகத்தான் அன்னை மணியம்மையார் இயக்க பணிகளை மேற்கொண்டார். ஐயா போட்டு தந்த பாதையில் எந்தவித சபலங்களுக்கும் ஆளாகாமல் தொடர்ந்தது அந்த பயணம். அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் தான் குற்றாலம் பெரியாரியல் பயிற்சி பட்டறை. மேலும் இது தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. சிறப்பு ரயில்கள் மூலம் ரூபாய் 243 கோடி வசூல், இந்திய அளவில் தெற்கு ரயில்வே முதலிடம். கைலாசநாதர் கைவிட்டாரே, அந்தோ பரிதாபம். புனித யாத்திரை சென்ற 52 இந்தியர்கள் நேபாளத்தில் தவிப்பு. 1944இல் சேலத்தில் நடைபெற்ற திராவிட கழக பெயர் மாற்ற மாநாடு சேலம் செயலாற்றும் காலமாக இருந்தது. இப்பொழுது ஜூலை 4, 2026 அன்று சேலத்தில் கூடும் பொதுக்குழு சேலம் தரும் எழுச்சி கோலமாக இருக்கட்டும், காத்திருக்கிறோம், வாரீர் வாரீர் என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். கொள்கைதான் முக்கியம் என திமுக கழகத்தில் சேர்ந்துள்ளீர்கள் என்றும், தமிழ்நாட்டை காக்கும் பொறுப்பு கடமையும் திமுக கழகத்திற்கு தான் அதிகமாக இருக்கிறது என்றும் திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை வானகரத்தில் நேற்று மாற்றுக் கட்சியினர் 5000த்திற்கும் மேற்பட்டோர் திமுக கழகத்தில் இணைந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை கைது செய்து சிறை கோட்டடியில் இரத்த காயத்தோடு இருட்டில் தள்ளினார்கள். அன்றைக்கு அவரை தாங்கி பிடித்த கைகள் என்றைக்கும் தாங்கி பிடிக்கும். சின்னாளம்பட்டியில் எதிர்நீச்சலில் வென்ற பெரியார் 80வது ஆண்டு திறந்தவெளி மாநாட்டில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அரசு பதவியில் இல்லாதவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பதா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறிவிட்டார் என திமுக எம்பி வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதிலும் எரிபொருள் விலையை குறைக்காமல் மோடி அரசு மக்களை வஞ்சித்து வருகிறது என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.
பத்திரப்பதிவு துறையில் இணைய வழிமுறை முழுமையாக கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உறுதியளித்துள்ளார். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 5 புதிய டிப்ளமோ படிப்புகள் விரைவில் அறிமுகம். கீழடி அகழாய்வு பணியில் 2600 ஆண்டுகளுக்கு பழமையான உறைக்கிணறு கண்டுபிடிப்பு. நாளை நடக்கவிருந்த டெட் தேர்வு ஒத்திவைப்பு. வினாத்தாள் கசிந்ததால் அதிர்ச்சி. பிரான்சில் வெப்ப அலை தீவிரம், உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு என சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை. எனக்கு மரண பயம் கிடையாது, சதிகளை முறியடித்து இந்த ஆண்டை வங்கதேசம் திரும்புவேன் என்று வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். சவுதி அராம்கோ நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவில் ஸ்கை டைவிங் 18,000 அடி உயரத்திலிருந்து 80 வயது முதியவர் குதித்து சாதனை. வினாத்தாள் கசிவு எதிரொலி. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு ரத்து. நாடு முழுவதும் வெடிக்கும் மாணவர்கள் போராட்டம். ஆப்கானிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக இந்தியாவின் தலைநகர் டெல்லி உட்பட வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரும் பீதியடைந்தனர். கொல்கத்தாவில் கட்டுமான கிடங்கு இடிந்து விபத்து. உயிரிழப்பு எண்ணிக்கை 16 உயர்வு. மார்பக புற்றுநோய் காரணம், அறிகுறிகள். இது குறித்து விரிவான செய்திகள் மருத்துவ தகவல் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. 100க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள். ஆவண கொலைக்கு எதிராக தனி சட்டம் தேவை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சிறப்பு ஆணை நீதிபதி KN பாஷாவை நேரில் சந்தித்து முறையிட்டனர். அயோத்தி ராமன் கோயில் மோசடி சந்தி சிரிக்கிறது. அயோத்தி ராமன் கோயில் காணிக்கை திருட்டு வழக்கில் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.